السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ எனும் உன்னதமிக்க அமலுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் கொடியட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகாலத்தின் சூழ்நிலை, சமகால இந்தியாவினுடைய சூழ்நிலை மிக சவாலானதாக மாறிக்கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் சார்ந்த ஒன்றிய அரசினுடைய பிரச்சனைகளும், முஸ்லிம்களின் மீது வக்ஃபை மையமாக கொண்டு தொடுக்கப்படுகிற பல்வேறு வகையான தாக்குதல்கள், அதை எதிர்த்து தேசம் முழுவதும் மிக வீரியத்தோடு முஸ்லிம்கள் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய, தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக அல்லது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் முஸ்லிம்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்திகளும் கடந்த சில தினங்களாக தேசமெங்கும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்முடைய தேசத்தின் நிலைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, நலிவடைந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தற்போதைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த சூழல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வக்ஃப் சட்டம் சார்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலச்சூழலில் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட மனநிலைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை கடந்த வாரத்தினுடைய ஜும்ஆவிலையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக காலங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மாறி மாறி வரக்கூடியதாகத்தான் வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல, மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் காலங்களை மாறி மாறி வர செய்கிறார். ஒரு காலகட்டத்திலே இழப்பும், அந்த இழப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி வரும் பொழுது அதனை வெற்றியாகவும் மாற்றக்கூடிய ஒரு நிலைகள் உலகம் தோன்றிய வரலாற்றில் இருந்து இன்று வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது இறைவன் விதித்த யதார்த்தமான ஒரு விதியாக இருக்கிறது. அதனை சத்திய விசுவாசியாக, ஒரு முஃமினாக அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். காலங்கள் மாறி மாறி வரும், கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதற்கு பின்னால் வருகிற காலகட்டம் என்பது
கனிகளும் பலன்களும் நிறைந்ததாக இருக்கும் என்பதைத்தான் பரிசுத்த இறைவேதம் பல வரலாறுகளை எடுத்து கூறி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதனுடைய ஒரு உதாரணமாக கூட இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய சூழலை எடுத்துக் கொள்ளலாம். இந்தியா என்பது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு என்பது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய மக்களும் அந்த காலகட்டத்திலே ஒரு நெருக்கடியை சந்தித்தார்கள். அந்த தேசத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக அத்தனை பேரும் கரங்கோர்த்து பாடுபட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட போராட்ட களத்திலே கூட தற்போது மைய அரசாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய அந்த பாசிச சக்திகள் அன்றைக்கும் கூட இந்தியாவினுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் சுதந்திரத்தை விரும்பவில்லை என்பதுதான் காலங்காலமாக உள்ள இந்தியாவினுடைய வரலாற்று மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அவர்கள் விரும்புவதெல்லாம் ஜனநாயகத்தை அல்ல, வர்ணாசிரமத்தை என்கிற அந்த மைய விஷயத்தை நாம் இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசினுடைய விஷயத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்தியாவை விரும்பக்கூடிய யாரும் நலிவடைந்த மக்களின் மீது தாக்குதல்களை தொடுக்க மாட்டார்கள். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எவரும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்க மாட்டார்கள். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்ட எவரும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவார்களே தவிர ஜனநாயகத்தை யார் எதிர்க்கிறார்களோ, அரசியலமைப்பை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் கீழே இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற அரசு என்பது அரசியலமைப்பை மாற்றிவிட்டு அவர்களுக்கான ஒரு கொள்கையை இந்த தேசத்தினுடைய கொள்கையாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பாகமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் விரோதியாக அவர்கள் பார்ப்பது, முதல் சமூகமாக அவர்கள் கையில எடுத்திருப்பது, அவர்களுக்கான தாக்குதல்களை தொடுக்க அவர்கள் கையில எடுத்திருப்பது முஸ்லிம் சமூகத்தை. ஒரு நூற்றாண்டினுடைய திட்டத்தின் அடிப்படையில் முதல் மையப்புள்ளியாக, முதல் எதிரியாக அவர்கள் பார்ப்பது முஸ்லிம்களை. முஸ்லிம்கள் என்பவர்கள் இஸ்லாத்தை உயர்த்தி பிடிப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய நலத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அற்புதமான கொள்கையை கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாம் அதைத்தான் எடுத்து கூறுகிறது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற அற்புதமான தத்துவத்தை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் தான் இஸ்லாம் அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறது. நிச்சயமாக முஸ்லிம்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் என்கிற அடிப்படையிலே தான் இந்தியாவில் அவர்கள் நினைக்கக்கூடிய வர்ணாசிரமத்தை கொண்டு வருவதற்கு இஸ்லாம் இல்லாமலாக வேண்டும், முஸ்லிம்கள் இல்லாமலாக வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் இலக்காக இருக்கிறது. அதனுடைய அந்த தாக்குதலில் ஒவ்வொன்றாக அவர்கள் நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு வப்பு வரைக்கும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். ஆக இது போன்ற நிலைகள் ஒவ்வொரு கால மாற்றத்திலேயும், ஒவ்வொரு பாகங்களிலேயும், ஒவ்வொரு நாடுகளிலேயும், தேசங்களிலேயும் பல வரலாற்று ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த ஒட்டுமொத்த எல்லா கருத்தையும் அடக்கிய ஒரு வார்த்தை தான் தில்கல் ஐயாமும் நுதாவிலஹா பைனன்னாஸ். மக்களுக்கு மத்தியிலே நாம் காலங்களை மாறி மாறி வர செய்வோம். ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்காது. ஒரு வரலாறை போல, கடந்த கால வரலாறை போல எதிர்கால வரலாறு இருக்காது. கடந்த கால ஆட்சியாளர்களை போல எதிர்கால ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டார்கள். கடந்த கால மக்களை போல எதிர்வரக்கூடிய காலத்துடைய மக்கள்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற எல்லா செய்திகளும் அந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வரலாற்றிலே உதாரணத்தை எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னுதாரணமான வாழ்க்கை நமக்கு சான்றாக இருக்கிறது. மக்காவினுடைய 13 ஆண்டு கால வரலாறு என்பது மதீனாவினுடைய வாழ்க்கையில இல்லை. மக்காவினுடைய 13 ஆண்டு கால வரலாறு ரணங்களும், வேதனைகளும், சோதனைகளும், துன்பங்களும், பல்வேறு வகையான சேதங்களும், மன உளைச்சல்களும் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் மக்காவினுடைய 13 ஆண்டு கால அந்த வாழ்க்கை என்பது. அங்கே நம்பிக்கை, எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்பதை கூட தீர்மானிக்க முடியாத ஒரு காலச்சூழல் இருந்தது. பல்வேறு வகையிலையும் முஸ்லிம்கள் நிராகரிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டார்கள், சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள் என்பதற்கான நிறைய நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கின்ற வரலாறுகள் அதற்கெல்லாம் சான்றாக இருக்கிறது. ஆனால் மதீனா அப்படியே மாறியது. அதனால்தான் ஒரு எழுத்தாளர் அற்புதமாக இப்படி எழுதுகிறார்: மக்கா மனதுக்கு இரட்டை தாழ்பால் போட்டுக் கொண்டது, யத்ரிப் வரவேற்று ஏற்றுக்கொண்டது.
என்றால் அதனுடைய பொருள் என்ன? மக்காவிலே எவ்வளவு முயற்சித்தும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அவர்களுடைய நபித்தோழர்களாலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஹிஜ்ரா என்கிற அந்த உன்னதமான பயணம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்னால் மதீனாவிலே சாம்ராஜ்யம் உருவானது. மதீனாவினுடைய ஒப்பற்ற தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவெடுத்தார்கள். ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நேர்த்தியான அரசு நிர்வாகம் நடைமுறைக்கு வந்தது. பல்வேறு வகையான துறைகள் கட்டமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பல படைகள் உருவாக்கப்பட்டதெல்லாம் மதீனத்து வாழ்க்கையில். எந்த அளவுக்கு அந்த படைகள் முன்னேறியது என்றால், பிற்காலத்திலே பல கட்டங்களை தாண்டி கப்பற்படை வரைக்கும் நபித்தோழர்கள் கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்த அந்த அரச கட்டமைப்பு, மதீனாவுடைய அந்த கட்டமைப்பு என்பது கட்டம் கட்டமாக அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி சென்றது என்பதற்கு வரலாறுகள் சான்றாக இருக்கிறது. அதே போல போர்க்களங்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே மனித சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தரக்கூடிய போர்க்களங்கள். வெறுமனே சண்டையிட்டது அல்ல. பத்ர் அது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். அதற்கு பின்னால் நடைபெற்ற உஹதுடைய போர்க்களம், அதற்கு பின்னால் கந்தக்குடைய போர்க்களம், உத்திகளுடைய ஒரு மிகப்பெரிய புதையல் அது கந்தக்குடைய யுத்தம். இப்படி எல்லா போர்களும் நிகழ்ந்ததற்கு பின்னணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த தலைகீழான ஒரு மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி சென்ற ஒரு வரலாறு மதீனாவுடைய வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இதே நிலைதான் எல்லா இடங்களுக்கும். இதே வரலாற்று பின்னணியிலே தான் நாம் இந்தியாவையும் பார்க்க வேண்டும். கடும் சோதனையிலே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சுபிட்சமான சுபச்செய்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். கடந்த வாரத்திலே கூட அது சார்ந்த நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் நிச்சயமாக கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய லேசு இருக்கிறது, மிகப்பெரிய இலகுவான நிலை இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய உதவியாக நாம் கண்கூடாக பார்க்க இருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய சுபச்செய்தி என்பது மக்கா மதீனாவுடைய வரலாற்றிலே மட்டுமல்ல, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறார்களோ, இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஈமானிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சுபச்செய்திகள் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி இதற்கு அற்புதமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. பெருமானார் ஒரு நபிமொழியை இப்படி சொல்கிறார்கள்: சஹாபாக்களை பார்த்து, பாரசீகத்தை நீங்கள் வெல்வீர்கள், அதன் கருவூலங்களை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். பாரசீகத்தை நீங்கள் வெல்வீர்கள், அதனுடைய கருவூலங்களை நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்கிறார்கள்: கிஸ்ரா அழிந்து விட்டால், கைசரும் கிஸ்ராவும் அன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரரசுகள், மிகப்பெரிய வல்லரசுகள். இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவும் ரஷ்யாவும் போல இன்றைக்கு தன்னை மாறுதட்டி கொண்டு காட்டு மிராண்டித்தனங்களை கட்டவிட்டு விடக்கூடிய இஸ்ரேலை போல அன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாக திகழ்ந்த அந்த சாம்ராஜ்யங்களை குறித்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். கிஸ்ரா அழிந்து விட்டால் பிறகு கிஸ்ரா எவருமே இருக்க மாட்டார்கள். கைசர் அழிந்து விட்டால் அதன் பின்னால் கைசர் எவருமே இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து பெருமானார் சொல்கிறார்கள்: என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, கிஸ்ராவும் கைசரும் அவ்விருவருடைய கருவூலங்களும் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நீங்கள் கைப்பற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை நீங்கள் செலவழிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுப செய்தியை இங்கே நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நபிமொழிக்கு ஏற்ப எல்லாம் மாறி மாறி வரும். அப்படி ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரும்போது நம்முடைய தேசத்திலே பாசிசம் என்பது இருக்காது. நம்முடைய தேசத்திலே சன்பரிவாரம் என்ற வார்த்தை இருக்காது. ஜெய் ஸ்ரீராம் இருக்காது. ஜெய் ஸ்ரீராமை அடிப்படையாக கொண்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய, அடித்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் இருக்காது. அவரவருக்கு கொடுக்கப்படுகிற எல்லா உரிமைகளும் பரிபூர்ணமாக வழங்கப்படும். எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால், நேற்றோ அல்லது நேற்றைய முன்தினமோ, ஒரு வயதுக்கு வந்த ஒரு சிறுமி ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்கூலில் துவேஷ எண்ணம் கொண்ட அல்லது இந்துத்துவ சித்தாந்தத்தை மையமாக கொண்ட ஒரு பள்ளிக்கூடமாக நிச்சயமாக அப்படித்தான் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அப்படித்தான் இருப்பார்கள்.
அந்த குழந்தை பரீட்சை எழுத வரும் பொழுது அது மாதவிடாயுடைய காலமாக இருக்கிறது, தீட்டாக இருக்கிறது என்று சொல்லி வகுப்பறைக்கு வெளியிலே, அந்த தேர்வு அறைக்கு வெளியிலே, வாசப்படியிலே அமர வைத்து தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திராவிடம் பேசக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய நிலை கூட மாறி இருக்கிறது என்றால், இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் பேசலாம், பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசலாம். என்ன பேசலாம்? எங்களுடைய கவனத்தில் இல்லாமல் இது ஏதோ நடந்திருக்கிறது என்று. நடக்கிறது என்றால் இன்றைக்கு பாசிசத்தினுடைய அந்த சங்பரிவார சிந்தனை கொண்ட அந்த அரக்கர்களுடைய அந்த சிந்தனை எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலேயும் பரவி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். காலங்கள் மாறி வரும். இப்படிப்பட்ட எந்த நிலைகளும் இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கிய ஒரு சூழலில் நம்முடைய இந்திய தேசம் வரும், நம்முடைய தமிழகம் வரும், எல்லாம் மாறி வரும் என்கிற ஒரு சுப செய்தியை தான் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. மக்கா மதீனாவினுடைய வரலாறு அதற்கு சான்றாக இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் மக்கா வெற்றி என்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து மக்காவினுடைய வெற்றியில் எப்படியெல்லாம் அந்த வெற்றி நிகழ்ந்தது, அந்த வெற்றி நிகழ்ந்ததற்கு பின்னால் அதற்காக உழைத்தவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள். பைஅத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பெருமானாருடைய கரங்களை பிடித்து சஹாபாக்கள் செய்து கொண்ட அந்த பைஅத்தை ரிதுவானை பற்றி அல்லாஹ் தஆலா அதில் பேசுகிறான். மரத்திற்கு கீழே நடைபெற்ற உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். கடைசியில் இப்படியெல்லாம் தியாகம் செய்து முடித்த பின்னால் உங்களுக்கு கிடைக்கிற அறுவடை என்னவாக இருக்கும் என்று அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான். அதிலே துவக்கத்திலே, இந்த உரையினுடைய துவக்கத்திலே ஓதி காட்டப்பட்ட இறை வசனம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறை வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவது, அந்த நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? கஸர்இன் அக்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லப ஃபஸ்தவ அலா சூகி யுஜிபு الزراء ليغيظ بهم الكفار. மக்காவினுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா இவ்வாறு வர்ணிக்கிறான். ஒரு பயிர், அது முதலில் குருத்தை வெளிப்படுத்தியது, பின்னர் அதை வலுப்படுத்தியது, பின்னர் அது பருத்தது, பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது செவ்வனே நின்றது. உழவர்களை அது மகிழ்விப்பதற்காகவும் அவர்கள் பூத்து குலுங்குவதை கண்டு நிராகரிப்பாளர்கள் பொறாமை அடைவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் கட்டமைப்பை செய்கிறான் என்கிற அற்புதமான இறைவசனத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த இறைவசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தில் அல்லாஹ் பயிர் என்று சொல்வது இஸ்லாத்தை, பயிர் என்று அல்லாஹ் சொல்வது இஸ்லாத்தை. அதே போல இந்த வசனத்தில் அல்லாஹ் உழவர் என்று சொல்லி விவசாயம் செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுவது முஸ்லிம்களை. அவன் முஸ்லிம்கள் சரியான விதத்தில் உழுது பயிரிட்டால் நிச்சயமாக அது அழகான தண்டாக உருவெடுத்து சக்திமிக்க ஒரு காட்சி தரும். அது அதன் மூலமாக அந்த பயிரிட்ட முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைவார்கள், அதனை காணக்கூடிய குஃபார்கள் வெறுப்படைவார்கள், அதனை பார்த்து அவர்களுக்கு கோபம் வரும், இவ்வளவு மாற்றங்கள் வந்துவிட்டதே என்று ஆதங்கப்படுவார்கள். இதுதான் நிகழ்ந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே நிலை நம்முடைய இந்தியாவிலேயும் வரும். இன்றைக்கு மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு இந்தியாவினுடைய அடக்குமுறை, இந்தியாவினுடைய சிறுபான்மை மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும், எல்லா அந்த சித்தாந்தவாதிகளும் பின் ஒரு நாளில் இந்த தேசத்தில் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற மாற்றங்களை பார்த்து, அப்போதைய மாற்றங்களை பார்த்து நிச்சயமாக கோபப்படக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அற்புதமான உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார். இங்கே நாம் நமக்குள்ளே கேள்வி எழுப்ப வேண்டியது என்னவென்றால், பயிராக இஸ்லாம் இருக்கிறது, இஸ்லாம் எப்போதுமே இருக்கிறது, அதே வழிகாட்டுதல், அதே கொள்கை, அதே பசுமையோடு குர்ஆனிய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. பயிரிடக்கூடிய நபராக, ஒரு விவசாயியாக, உழவக்கூடிய உழவை செய்யக்கூடிய அந்த உழவாளராக நாம் இருக்கிறோமா, இன்றைய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. இப்போதும் அந்த விவசாயத்தை நாம் செய்வதற்கு முற்பட்டால் நிச்சயமாக அது நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவிற்கு அந்த விளைச்சல் இருக்கும். குஃபார்களுக்கு அது பெரும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். ஆனால் அதற்கான உழைப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற ஒரு சுருக்கமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த அளவிற்கான ஒரு செயல் திட்டங்களை நோக்கி, முயற்சிகளை நோக்கி நாம் நகரவில்லை என்பது நாம் கவலையோடு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. காலத்தினுடைய வேக ஓட்டத்தில் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு அந்த
மைய அரசுடைய பல தலைவர்களும் அடித்து சொல்கிறார்கள், அடுத்து தமிழகத்திலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்க மாட்டோம் என்று அடித்து பேசுகிறார்கள் அல்லவா? அந்த அடித்து பேசுவதனுடைய காரணம் என்ன? அங்கே அவர்கள் செயல் திட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் நூற்றாண்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயும் அவர்களுடைய அந்த வர்ணாசிரம கொள்கையினுடைய அந்த நிலைகள் வர வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் மன நிறைவு அடையவே இல்லை. முஸ்லிம்களிடத்திலேதான் மன நிறைவு, எல்லா விஷயத்திலேயும் மனநிறைவு. நற்காரியங்களுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதுல மனநிறைவு. அந்த மனநிறைவுடைய வெளிப்பாடை நம்ம எப்போ பார்த்துறோம்? ரமலான் முடிந்த உடனேயே பார்த்து விடுகிறோம். இந்த மனநிறைவு எத்தனை காலத்துக்கு நீடிக்குது? 11 மாதங்களுக்கு நீடிக்கிறது. 1 மாத காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடுமையாக நாம் இபாதத் செய்து விட்டோம் என்று கருதுகிறோம் அல்லவா? குர்ஆனை தொடுவது கூட அடுத்த ரமலானில் நடப்பது பலருக்கும் அதுதான் வாடிக்கை. தொடுறதுக்கு கூட நேரம் இல்லை, எடுத்து பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. அமல்களிலே தொடங்கி அத்தனை நடவடிக்கைகளிலேயும் முஸ்லிம்கள் மனநிறைவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை விரும்பவில்லை. மன நிறைவு என்பது எப்போது இலா கலிமத்துல்லாஹ் நடக்கிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவின் அடிப்படையில் உலகெங்கிலும் இருக்கிற மக்கள் நீதத்தையும் சுபிட்சத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறதோ, அதுவரைக்கும் ஒரு சத்திய விசுவாசிக்கு மன நிறைவு இருக்கவே கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதற்கான சான்றுகளாக வரலாறுகள் நமக்கு இருக்கிறது. கடைசி வரைக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருந்தார்கள் கண்ணியமிகு நபி தோழர்கள். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் உடல்நிலை சரியில்லாத சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நபி தோழர்கள் எல்லாம் அவரை நலம் விசாரிக்க சென்ற பொழுது கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தி அழுகையை வெளிப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. அழுகைக்கான காரணம் என்ன? என்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காகவா? இல்லை, என்னை போன்ற நபர்களுக்கு முன்னால் எத்தனையோ முன்னோர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லாம் பல அர்ப்பணிப்புகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் எதையுமே செய்யாத நிலையில் இப்பொழுது இயலாமைக்கு வந்திருக்கிறேன். நான் ஒன்றுமே செய்யவில்லையே, எந்த அர்ப்பணிப்புகளும் அடையாளங்களும் என்னிடத்திலே இல்லையே, அர்ப்பணிப்புகளுடைய எந்த அடையாளங்களும் என்னிடத்திலே இல்லாமல் நான் வெறுங்கையாக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் வேதனையை வெளிப்படுத்தினார்கள் கண்ணியமிகு நபி தோழர்கள். என்றால் நாமெல்லாம் நம்மளை குறித்து எவ்வளவு சிந்திக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இஸ்லாத்திற்காக, நம்முடைய மார்க்கத்திற்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய நலனுக்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒரு பட்டியல் இட்டால் இங்கே இருக்கிற நம்மில் ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கிறோம்? நான் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக என்னுடைய முயற்சிகள் என்ன, சமூகத்தினுடைய நலன் சார்ந்து என்னுடைய முயற்சிகள் என்னவாக இருக்கிறது என்று பட்டியலிட்டால் எத்தனை செயல்பாடுகளை நம்மால் சொல்ல முடியும், எத்தனை போராட்ட களங்களில் நாம் பங்கெடுத்தோம் என்பதை அடையாளப்படுத்த முடியும். முஸ்லிம்களுடைய நலன் சார்ந்த செயல் திட்டங்களில் நாம் எந்த தூரம் பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்றால் அதில் எத்தனை எண்ணிக்கை என்று சொல்ல முடியும் என்பதை எல்லாம் மீளாய்வு செய்ய வேண்டிய, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் என்பது நாம் இஸ்லாத்தை பயிரிட வேண்டிய ஒரு காலகட்டம். இஸ்லாத்தினுடைய தூய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இருக்கிற மனிதாபிமானமற்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தேசத்துடைய சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு இஸ்லாத்தினுடைய தூய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அந்த அற்புதமான சாம்ராஜ்யத்தை போன்றதொரு வழிகாட்டுதலை இந்த மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய, அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இஸ்லாத்திற்கு எதிரான அல்லது மனித சமூகத்திற்கு எதிரான இன்றைய அசத்திய சக்திகளை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை நோக்கி நாம் நடைபெற வேண்டும் என்பதுதான் சமகால சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் அதில் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலே கூட சிலவற்றை நாம் நினைவுபடுத்தினோம். அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, நிராசை குணம் இருக்கக்கூடாது, நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல வேண்டும், நல்ல செயல் திட்டங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தடுத்த கட்டங்களில் மஹல்லாவிலே தொடங்கி நம்முடைய தேசம் வரைக்கும் முஸ்லிம் சமூகத்துடைய நலனில் அடுத்தடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இழந்தவற்றை மீட்டெடுப்பதற்கான செயல் திட்டங்கள் என்ன, இனி ஒரு விஷயத்தை இழக்காமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை என்ன, இவற்றையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டிய ஒரு அவசிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு இந்த ஜும்ஆவுடைய உரையை நாம் நினைவுபடுத்தி சொல்வதனால் 2 விஷயங்களில நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, அரசியல் மற்றும் ஆட்சி அதிகாரம் சார்ந்த விழிப்புணர்வு முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்க வேண்டும். அரசியல் சார்ந்த
ஆட்சி அதிகாரம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு பாசிசம் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த வர்ணாசிரம கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நூற்றாண்டை எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா? நூற்றாண்டில் அவர்கள் அறுவடையான காலகட்டமாக அவர்கள் எடுத்துக்கொண்டது 1925 தொடங்கி 2025 அவர்களுக்கு நூற்றாண்டு என்றால் அவர்கள் அறுவடையாக எடுத்துக்கொண்ட காலகட்டம் கடைசி 10 ஆண்டுகள், கடந்து போன கடைசி 10 ஆண்டுகள். இந்த கடைசி 10 ஆண்டுகள் எப்படி அவர்களுக்கு அறுவடையாக மாறியது? சங்பரிவார சக்திகள் தாங்கள் நினைக்கிற எல்லா அஜெண்டாக்களையும் சர்வசாதாரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வழி அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்றால் ஆட்சி அதிகாரம். இன்றைக்கு அரசியலுடைய எல்லா ஆட்சி அதிகாரமும் அவர்களுடைய கையில இருக்கிறது. நாமே சொல்கிறோம், எங்காவது ஒரு மாநில தேர்தல் நடைபெற்றாலோ அடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றாலோ இன்றைக்கு ஒரு மனநிலை நம்மளுடைய என்ன வந்துருச்சு, கண்டிப்பா அவன் தான் வருவான் அப்படித்தானே பேசுறோம். அதற்கான காரணம் என்ன என்றால் எல்லா அதிகாரத்தினுடைய மையங்களையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே அதிகார மையம் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதிகார மையத்திற்கு வராமல் அசத்திய சக்திகளை வீழ்த்த முடியாது. ஒரு அரசியலுடைய தலைவர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார். அதிகாரம் எங்கே இல்லையோ அங்கே யாராலும் எந்த நல்ல விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. அதிகாரம் என்பதற்கு அவர் அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். அதிகாரம் என்று சொன்னால் சாதாரண கிளர்க்காக இருக்கக்கூடிய ஒரு நபரிலிருந்து அந்த அதிகாரம் தொடங்குகிறது. ரேஷன் கடையில வேலை செய்யக்கூடியவரிலிருந்து ஒரு அதிகாரம் தொடங்குகிறது. சின்ன சின்ன பணிகள், ஒரு கம்பவுண்டராக ஒன்னில நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு டாக்டரை பார்க்க போகிறார்கள் என்றால் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் போடுவீங்க இல்லையா? அந்த டோக்கன் போடக்கூடிய பெயரை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு அதிகாரி. அதுபோன்று ஒவ்வொரு தளத்திலையும் அதிகாரம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கான பவர். நீங்க என்னதான் டாக்டர் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும், பந்தமா இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், ஆனால் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நான் சொல்லணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போவார். இங்க ஒரு அதிகாரம். ஆக அதிகாரம் என்பது மிக முக்கியமானது. எல்லா தளங்களிலேயும் சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள், நலிவடைந்த மக்கள் அதிகாரத்திற்கு எப்போது வருகிறார்களோ, அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று எப்போது நினைக்கிறார்களோ, அது சின்னதிலிருந்து துவங்கி இன்றைக்கு இருக்கிற பிரதமர் பதவி வரைக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். எல்லா இடங்களிலேயும் நீதத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்ல வரவில்லை, நீதத்தை விரும்பக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். நீதத்தை விரும்பக்கூடிய இடத்தில் சத்தியமாக நிச்சயமாக முஸ்லிம் தான் இருப்போம். காரணம், நீதத்திற்கான மார்க்கம் இஸ்லாம். நீதத்தை இந்த உலகத்திற்கு இலக்கமாக கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான். எனவே நாம் ஆசைப்பட வேண்டும், இந்த தேசத்தில் நீதம் நடைபெற வேண்டுமானால் நான் அங்கே வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். காரணம், நம்மிடத்தில் சத்திய கொள்கை இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. நீதத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமான முத்துநபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஃபாத்திமா திருடினாலும், என் மகள் ஃபாத்திமா முகமது திருடினாலும் நான் கையை துண்டிப்பேன் என்று சொன்ன நீதத்திற்கான இலக்கணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்ட சமூகம் நாம். நிச்சயமாக நம்மால் நீதத்தை நிலைநிறுத்த முடியும் என்கிற வேட்கையோடு அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வர வேண்டும் என்கிற கற்பனையும் ஆசையும் சிந்தனையும் உழைப்பும், கடுமையான உழைப்பும், இழப்புகளை நோக்கிய பயணமும் இருக்க வேண்டும். இழப்புகள் இல்லாமலாம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது. அவ்வளவு அசிங்கங்களும் அவ்வளவு நாற்றங்களும் இன்றைக்கு அரசியல் தளத்திலே இருக்கிறது. அத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள், அத்தனை கொலையாளிகள் இருக்கிறார்கள், அத்தனை காட்டு விராண்டிகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்திற்கு நீதவான்கள் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இல்லாமல் அது சாத்தியப்படவே செய்யாது. ஆனால் நாம் முன்பு சொன்னது போல காலங்கள் நிச்சயமாக மாறி வந்தே தீரும். வரலாறு அதைத்தான் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் உழைத்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கும் அந்த நாட்டும் ஒரு நேரத்தில் வரும். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு பியதிஹில் முல்க் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இன்னல் அர்த லில்லாஹ் யூரிஸுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி. இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமியினுடைய எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது. தான் நாடியவர்களுக்கு அதனை அல்லாஹ் வாரிசாக, தான் நாடியவர்களை அல்லாஹ் அதற்கு வாரிசாக ஆக்குகிறார். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது.
அப்ப அந்த நாடிய இடத்திலே நாம் வர வேண்டுமானால் அதற்கான உழைப்புகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இது முதலாவது. அரசியல் அதிகாரம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் பார்வையும் அதை நோக்கிய பயணமும் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, பாதுகாப்பு சார்ந்த சிந்தனை நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். நம் கடந்த வாரத்திலே கூட நாம் இதை சொன்னோம். மக்காவினுடைய வெற்றி என்பது இழந்ததை மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான பாடம். ஆனால் ஹிஜ்ரா என்பது எதிர்காலத்தில் எதையும் நான் இழக்க மாட்டேன் என்பதற்கான திட்டமிடுதல். இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம இடத்திலே வர வேண்டும். இதுவரைக்கும் வக்ஃப் சார்ந்து கை வைத்த இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசு எதிர்காலத்திலே இனி எதையும் இழக்காத அளவிலான விஷயங்களை, செயல் திட்டங்களை நாம் எடுக்க வேண்டும். அதற்கான போராட்டங்கள் வீரியமாக இருக்க வேண்டும். வீரியமான போராட்டங்கள் இருக்க வேண்டும். சும்மா அடையாள போராட்டங்கள் அல்ல, வீரியமான போராட்டங்கள் இருக்க வேண்டும். இருப்பதே கேள்விக்குறி என்கிற ஒரு நிலை வந்த போது சிஏஏவுடைய போராட்டமும், என்ஆர்சியுடைய போராட்டமும், என்பிஆருடைய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மனதில் நீங்காத பசுமையான நினைவுகள். நினைத்து பார்த்தாலே ஒரு பெருமிதம், நினைத்து பார்த்தாலே அடிமைப்படுத்த நினைத்தவனுக்கு முன்னால் நெஞ்சத்தோடு நாம் நின்றோம் என்கிற அந்த ஒரு உணர்வு இப்போது வருகிறது அல்லவா? அது எழுச்சி மிக்க போராட்டம். அது எனக்கு எந்த வேலையுமே வேண்டாம், நீதம் கிடைக்கும் வரைக்கும் நான் போராட்ட களத்தில் இருப்பேன் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் களத்திற்கு வந்தார்கள் அல்லவா? பசி பட்டினி எதையும் பொருட்படுத்தாமல், உடலுடைய எந்த வழிகளையும் பொருட்படுத்தாமல் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அல்லவா? அந்த போராட்டங்களுடைய மிகப்பெரிய தாக்கத்தினால் எதிரிகளுடைய அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் நீர்த்து போனது அல்லவா? கிழித்து எறியப்பட்டது அல்லவா? அதே போன்றுதான் இன்றைக்கு வக்ஃபும் அல்லாஹ்வினுடைய அருளால் சமூகத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் தங்களால் முடிந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பக்கபலமாக பொதுமக்கள் நாம் எல்லோரும் இணையும் பொழுது அதுதான் எழுச்சியாக மாறும். தலைவர்கள் மட்டும் நின்னா அது அடையாள போராட்டம். மக்கள் எல்லோரும் சேர்ந்து போய் நின்றால் அதுதான் எழுச்சி மிகுந்த போராட்டம். இன்றைக்கு தேவை எழுச்சி மிகுந்த, புரட்சி மிகுந்த ஒரு போராட்ட களத்தை நோக்கி இன்றைக்கு இருக்கிற அந்த அரசினுடைய அந்த அவலங்களை, அவர்களுடைய அநீதங்களை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் போராட்ட களங்களுக்கு வருவது என்பது நம்முடைய பாதுகாப்பினுடைய ஒரு அம்சம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், மை அஃபென்ஸ் will be the best defense. என்னுடைய பாதுகாப்பை நல்லதொரு தாக்குதல். இனி வரக்கூடிய காலங்களில் எதையும் நான் இழப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிற அடிப்படையில் செயல் திட்டங்களை நாம் வடிவமைத்தால் அதுவே எதிரிகளுக்கான ஒரு தாக்குதலாக மாறும். எனவே பாதுகாப்பு விஷயத்தில் அதீத கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல 4வது அத்தியாயத்தினுடைய 71வது இறைவசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிகளே, ஹுது ஹித்ரக்கும் ஃபன்ஃபிரு சுலாத்தின் அவின்ஃபிரு ஜமீஆ, உங்கள் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எப்படி மேற்கொள்ள வேண்டும்? அணி அணியாக புறப்பட்டு செல்லுங்கள், அல்லது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டு செல்லுங்கள். சில நேரங்கள்ல அலைகடனில திரள வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். சில நேரங்கள்ல ஒரு சின்ன சொற்பமான கூட்டம் போனா போதும். இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருவது. எனவே நாம் சமகாலத்துடைய சூழலில் ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அதிகாரத்தை நோக்கிய பயணமும் பாதுகாப்பை மையப்படுத்திய முன் ஏற்பாடுகளும் சமகால முஸ்லிம்களுக்கு மிக மிக அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசை வீழ்த்துவதற்கு, அவர்களுடைய எல்லா விதமான செயல் திட்டங்களையும் நீர்த்து போக செய்வதற்கு, அவர்களை நிலைகுலைய செய்வதற்கு, அவர்களுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்குவதற்கு நம்முடைய எழுச்சி மிகுந்த போராட்டங்கள் மிக மிக அவசியம். சத்திய விசுவாசிகள் அல்லாஹ்வின் துணையோடு எழுந்து நின்றால் நிச்சயமாக அவர்கள் பதர்கள், எதிரிகள் அது யாராக இருந்தாலும், இன்றைக்கு வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மைய அரசாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் பதர்கள் என்பதை நாம் மனதில் பதிய வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போதுதான் எதிர்காலத்தில் நம்பிக்கையோடும் உத்வேகத்தோடும் முஸ்லிம்களால் நடைபெற முடியும். நிச்சயமாக தில்கல் ஐயாமுல் தாவிலஹா பைனன் நாஸ், காலங்களை மாறி மாறி வரச் செய்வது அல்லாஹ்வுடைய நியதி என்கிற அடிப்படையில் நாம் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் அல்லாஹ்வின் உதவியோடும் பல்வேறு எழுச்சி என்ற போராட்டங்களை முன்னெடுத்தால் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு வளமான வாழ்வு இருக்கிறது, எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் மனதில் பதிய வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக எதிர்காலத்தில் செயல்படக்கூடிய எல்லா விதமான திறன்களையும் சக்திகளையும் ஈமானிய உணர்வுகளையும் நம் எல்லோருக்கும், இந்திய முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக இறைவன் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம்
வக்ஃபினுடைய போராட்டங்கள் பல இடங்களிலேயும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை தேசனங்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஜுமாவிற்கு பின்னால் மதியம் 3 மணி அளவிலே ஒரு மிகப்பெரிய பேரணியும் அதனை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக கோயம்புத்தூரிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அந்த பேரணி ஆத்துப்பாலத்திலே இன்ஷா அல்லாஹ் துவங்கி இருக்கிறது. எனவே அந்த பேரணியிலிருந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வக்ஃபு மசோதாவை எதிர்த்து இந்த மத்திய அரசை எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் ஆண்களும் பெண்களும் திரளாக பங்கெடுக்க வேண்டும் என்று ஜமாத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினம் மாலை நேரத்தில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக தமிழகமெங்கும் வக்ஃபு நம்முடைய உரிமை என்கிற அந்த முழக்கத்தை முன்னெடுத்து தமிழகமெங்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் கண்டன பொதுக்கூட்டங்களும் பரவலாக எல்லா மாவட்டங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்து வக்ஃப் என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய சொத்து, நம்முடைய அடையாளம், இஸ்லாத்திற்கான அடையாள சின்னங்கள் என்கிற உணர்வோடு அந்த போராட்ட களங்களில் நாம் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை ஜமாத்தின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.